அருமையான தேவச்சனமே, 2 பேருமே தேவனுக்கு ஊழியம் செய்யணும்னு முடிவு பண்ணிட்டாங்க. 2 பேருமே தேவனுக்காக தான் வந்தாங்க. யார்? இந்த மரியாளும் சரி, அந்த 3 பேருமே சரி. ஆனால் இங்கு நேரம் ரொம்ப முக்கியமானதாக இருக்கிறது. தேவனை காண வேண்டும்னு அதுக்கு ஒரு நேரம் இருக்கு. உங்க நேரத்தில் நீங்க தேவனை பார்க்க முடியாது. தேவன் கொடுக்கக்கூடிய நேரத்தில் தான் நீங்க என்ன பண்ண முடியும்? தேவனை பார்க்க முடியும். அப்படின்னா நம்ம எதுக்கு பழகணும்? தேவ சமூகத்தில் உட்காரக்கூடிய அந்த பக்குவம் வேணும். லூக்கா 10:39 வாசிங்க. இந்த மரியாள் யாருன்னு பார்ப்போம். அவளுக்கு மரியாள் எனப்பட்ட ஒரு சகோதரி இருந்தாள். அவள் யாஷோவின் பாதத்திற்கே உட்கார்ந்து அவருடைய வசனத்தை கேட்டுக்கொண்டிருந்தாள். பாருங்க, இவளுக்கு ஏற்கனவே ஒரு பழக்கம் இருக்கு. என்ன பழக்கம் இருக்கு? தேவ சமூகத்தில் உட்கார்ந்து இருப்பது அவளுடைய பழக்கமாக இருந்துச்சு. அவள் பற்பல காரியங்களை குறித்து என்ன பண்றது இல்ல, கவலைப்படுறது இல்ல. இன்னைக்கு தேவனுக்கு மனவாட்டி எப்படி தேவைப்படுது தெரியுமா? பல காரியங்களை குறித்து கவலைப்படுகிறவர்கள் தேவனுக்கு தேவையில்லை. தேவ சமூகத்தில் உட்கார்ந்து இருக்கிறவங்க தான் தேவை. தேவன் அவளை குறித்து என்ன சாட்சி கொடுத்தாருன்னா, தேவையானது ஒன்று, தன்னை விட்டு எடுபடாத நல்ல பங்கை அவள் தெரிந்து கொண்டாள். எத்தனை பேர் உலக காரியங்களை குறித்து கவலைப்படுறீங்களோ நீங்கள் தேவனை பார்க்க முடியாது. தேவனை பார்க்கணும்னு நீங்க முடிவு பண்ணிட்டீங்கன்னா உலக காரியங்கள் எல்லாம் ஒதுக்கி வச்சுட்டு தேவ சமூகத்தில் உட்கார பழகணும் இல்லையா? உலகத்திற்கும் தேவனுக்கும் ஊழியம் செய்வது கூடாத காரியம். அப்ப தேவனுக்கு ஊழியம் செய்யணும்னு முடிவு பண்ணிட்டீங்கன்னா உலக காரியங்களை என்ன பண்ணணும்? ஒதுக்கி வைக்க பழகணும். பாருங்க, தேவன் நம்மளுடைய வாழ்க்கையில அற்புதங்களை செஞ்சிருக்கிறாரு. ஆனால் நம்ம என்ன பண்ணிடுறோம்? தாமதமா வரோம் தேவ சமூகத்தில். எப்படி? எல்லா விஷயத்திலும் தாமதம். அந்த தாமதம் தான் உங்களுடைய ஆசீர்வாதத்தை குலைக்குது. அந்த தாமதம் தான் உங்களுடைய எதிர்பார்ப்பை நொறுக்குது. அப்ப தேவ சமூகத்தில் எப்பவுமே முந்திக் கொள்ள பழக வேண்டும். எதுக்கு பழகணும்? முந்திக் கொள்வதற்கு பழக வேண்டும். பாருங்க, அந்த 14வது அதிகாரத்தில் தேவன் அந்த வார்த்தையை சொல்லுவாரு, அவள் முந்திக் கொண்டாள் அப்படின்னு சொல்லிட்டு. அதை தொடர்ச்சியா நீங்கள் வாசிக்கிற போது மார்க்கு சுவிசேஷம் 14வது அதிகாரம் வாசிங்க. இவள் தன்னால் ஏன்றதை செய்தாள். நான் அடக்கம் பண்ணப்படுவதற்கு எத்தனமாக என் சரீரத்தில் தைலம் பூச முந்திக் கொண்டாள். என் சரீரத்தில் தைலம் பூச முந்திக் கொண்டாள். அவள் எப்படிப்பட்டவன்? முந்திக் கொண்டாள். வேற யாருக்காவது அந்த பாக்கியம் கிடைச்சிச்சா? இல்ல. அதுக்கு அடுத்த வசனம் சொல்கிறது, இந்த சுவிசேஷம் எங்கெல்லாம் அறிவிக்கப்படுமோ அப்பொழுதெல்லாம் இவளை நினைவு கூறுவார்கள் என்று சொல்லுது. அல்லேலூயா. அப்ப அது ஒரு பெரிய ஊழியம். அந்த ஊழியத்தை 3 பேர் தவற விட்டார்கள். ஒருத்தி மட்டும் என்ன பண்ணா? அதை பெற்றுக்கொண்டாள், அதை செய்து முடித்தாள். இன்னைக்கு ஊழியம் எல்லாருக்கும் பொதுவானது. அதை பலர் தவற விட்டு கொண்டே இருக்கிறோம். நாம் தவற விடுவது ஊழியத்தை மட்டுமல்ல, ஆசீர்வாதத்தையுமாக இருக்கிறது. தேவ சமூகத்தில் வருகிறவர்கள், இந்த வசனம் ரொம்ப முக்கியம். அந்த 7வது வசனம் வாசிங்க. 14:7. தரித்திரர் எப்பொழுதும் உங்களிடத்தில் இருக்கிறார்கள். உங்களுக்கு மனதுண்டாகும் போதெல்லாம் நீங்கள் அவர்களுக்கு நன்மை செய்யலாம். நானோ எப்பொழுதும் உங்களிடத்தில் இரேன். நிறைய பேர் என்ன நினைச்சிட்டு இருக்கோம்னா, தரித்திரனுக்கு உதவி பண்ணா பரலோகத்துக்கு போயிடலாம். நிறைய பேர் இந்த கான்செப்ட் இருக்கு இல்லையா? ஆனா நீங்கள் தேவனை விட்டுட்டு தரித்திரனை பிடிக்கிறதுனால எந்த பிரயோஜனமும் இல்லை. பிச்சைக்காரனுக்கு 10 ரூபா பிச்சை போட்டுக்கிட்டு பெரும் மிதப்பில் நான் ரொம்ப நல்லவன் அப்படின்னு நினைச்சீங்கன்னா அதனால எந்த பிரயோஜனமும் இல்லை. அந்த 10 ரூபாய்க்கு சிகரெட் வாங்குறானா குடிக்கிறானான்னு யாருக்கும் தெரிய போறது இல்லையா? அப்ப இங்க தேவ சமூகத்தில் தேவனுக்கு நீங்க என்ன பண்ணீங்கிறது தான் ரொம்ப முக்கியம். தரித்திரனுக்கு நீங்க பண்ணது 2வது விஷயம். முதல்ல தேவ சமூகத்தில் நீங்கள் இருக்கிறீங்களா இல்லையாங்கிறது தான் முக்கியமான விஷயமாக இருக்கிறது. பாருங்க, ஒரு வசனத்தை வாசிக்கலாம். மார்க்குடைய சுவிசேஷம் 3:17. செபதேயாவின் குமாரனாகி யாக்கோபு, யாக்கோபின் சகோதரனாகி யோவான், இவ்விருவருக்கும் இடிமுழக்கம் என்று அர்த்தம் கொள்ளும் பெலனோர்கோஸ் என்கிற பெயரிட்டார். பாருங்க, இங்க பெவனர்கேஸ் எனக்கூடிய ஒரு பெயரை விடுறாரு இல்லையா? யாருக்கு இந்த பெவனர்கேஸ்ங்கிற பெயர் விடுறாரு? யாக்கோபுக்கும் யோவானுக்கும். அதனுடைய அர்த்தம் என்னவா? இடிமுழக்கத்தினுடைய மக்கள் அப்படிங்கக்கூடியது இல்லையா? 2 பேருக்கு ஒரு பெயர் இடுறாரு. எதனால இந்த பெயர் இட்டாரு? பாருங்க, தேவ சமூகத்தில் இவங்க 2 பேரும் எப்படிப்பட்டவர்கள் நீங்க பார்க்கணும். தேவன் என்ன பண்றாரு? அடிக்கப்படுவதற்கு முன்னாடி எருசலேமுக்குள்ள அடி போகணும்னு முடிவு பண்றாரு இல்லையா? எருசலேமுக்கு போக்கு முன்னாடி கலிலியாவுக்குள்ள அடி போயிட்டு வரலான்னு தீர்மானிக்கிற போது கலிலியாவுக்குள்ள போனா மக்கள் ஏற்றுக்கல. அவரை ஏற்றுக்கல. உடனே வந்துகிட்டு இவர்கள் சொல்லக்கூடிய வார்த்தை என்ன தெரியுமா? நீங்க இப்ப சம்மதிச்சா, அந்த வசனம் ரொம்ப அருமையா இருக்கும். அது ஒரு ஆள் வாசிங்க. லூக்கா 9:53-54. அவர் எருசலேமுக்கு போக நோக்கமாய் இருந்தபடியினால் அவ்வூரார் அவரை ஏற்றுக்கொள்ளவில்லை. அவருடைய சீஷராகிய யாக்கோபும் யோவானும் அதை கண்டபோது, ஆண்டவரே, எலியா செய்த போல வானத்திலிருந்து அக்கினி இறங்கி இவர்களை அழிக்கும்படி நாங்கள் கட்டளையிட உமக்கு சித்தமா என்று கேட்டார்கள். எப்படி தேவன்கிட்ட போயிட்டு, வானத்திலிருந்து அக்கினி இறங்கி இவர்களை அழிக்க எலியா செஞ்சது போல நாங்க செய்யறதுக்கு உமக்கு சம்மதமா?
இப்ப சொன்னீங்கன்னா வானத்திலிருந்து என்னத்தை இறக்கிடுவேன்? அக்கினி இறக்கிடுவேன். அவரு அடுத்த நிமிஷம் என்ன பண்ணாரு? அவர்களை கடிந்து கொண்டார். என்னத்துக்கு வந்திருக்குன்னு தெரியணும் இல்லையா? என்ன ஊழியம் செய்ய வந்திருக்குன்னு தெரியணும். இங்க பலருக்கு என்ன பிரச்சனை தெரியுமா? தங்களுடைய ஆவிக்கு என்ன வேலை தேவன் கொடுத்திருக்காருன்னு தெரியும். எல்லாத்தையும் செய்யணும். எலியாவை போல் எடுத்து உடனடியா வானத்தில் இருந்து அமைதியா உட்கார்றா, உனக்கு அந்த ஊழியம் இல்லை இல்லையா? என்ன ஊழியம் கொடுத்தாரோ அதை செய்ய தெரியணும். அடுத்தவங்களுடைய ஊழியத்தை செய்ய நிக்க கூடாது. எலியா செஞ்சது போல் நாங்கள் செய்யவான்னு கேட்டோம். தேவன் என்ன சொன்னாரு? உனக்கு ஆவிக்கான வேலை என்னதோ அதை மட்டும் பாரு இல்லையா என்று சொல்லி அவர்களை கடிந்து கொண்டார். இங்க பிரச்சனை அவரவர்களுக்கு என்று சொல்லி ஒரு ஊழியம் இருக்கு, அதை தெரிந்து கொள்ளணும். இப்ப ஊழியம் செய்யணும் நினைச்சோன்னா நாளையில இருந்து நான் தான் பாஸ்டர், மீசை எடு, தாடி எடு, வெள்ளை சட்டை, வெள்ளை பேண்ட், முடிஞ்சு அவ்வளவுதான் இல்லையா? ஊழியன்னு அதான் இங்க படிப்பிக்கப்படுது. அப்படி இல்லை. தேவனுக்கு ஊழியம் செய்யறது ரொம்ப கஷ்டமான விஷயம். அது ரொம்ப எளிதான விஷயம் இல்லை, ரொம்ப கடினமான விஷயம். பாருங்க, தேவ சமூகத்தில் இப்படி இருந்தவர்கள் முதல்ல ஒரு பக்குவமற்றவர்களாக தான் இருந்தாங்க. யாரு? இந்த யாக்கோபும் யோவானும் இல்லையா? ஆனால் அதுக்கப்புறம் நீங்க பார்த்தீங்கன்னா தேவன் அவர்களை பேரிடுகிற போது அவர்கள் மீது ஒரு நோக்கம் இருந்துச்சு. ஆனால் அவன் முதல்ல தேவ சமூகத்தில் வருகிற போது அங்கிட்டு இங்கிட்டு தான் ஓடிட்டு இருந்தான். அப்புறம் தேவ சமூகத்தில் அவன் உணர்ந்து கொண்டான் தேவன் எதற்காக அழைத்தார் என்று சொல்லி. பாருங்க.